ஐபிஎல் தொடர்ல லக்னோவை வீழ்த்தி வெற்றி பாதைக்கு திரும்பியிருக்கு சென்னை. ஏக்நாத் ஸ்டேடியத்தில் நடந்த இந்த போட்டியில லக்னோ முதல்ல பேட்டிங் பண்ண பவர் பிளேல சென்னை சூப்பரா பவுலிங் போட்டுச்சு. மார்க்ரம் விக்கெட்டை கலீலும் பூரன் விக்கெட்டை கம்போஜும் எடுக்க லக்னோ தடுமாறுச்சு. பெருசா பவுண்டரிகள் அடிக்க முடியாம நின்ன மிட்சல் மார்ஸ் 30 ரன் எடுத்து ஜடேஜா ஓவர்ல போல்ட் ஆனாரு. 4வது விக்கெட்டுக்கு ரிஷப் பந்த், ஆயுஷ் பதோனி ஜோடி நிதானமா ஆடினாங்க. மிடில் ஓவர்ல நூர் அகமது அற்புதமா பந்து வீசி நெருக்கடி கொடுக்க, ஜடேஜா ஓவர்ல ஆயுஷ் பதோனிய ஸ்டம்பிட் பண்ணி வெளியேற்றினாரு தோனி. மறுமுனையில 10 ரன் ஓவர்ல சிக்ஸர்கள் அடிச்சு அரை சதம் அடிச்சாரு லக்னோ கேப்டன் ரிஷப் பந்த். கலீல் வீசின 19வது ஓவர்ல 16 ரன் வர, பதீரனா கடைசி ஓவர்ல வைல்டுகளை வாரி வழங்கி 2 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 166 ரன் எடுத்துச்சு லக்னோ. அடுத்து 167 ரன் இலக்க நோக்கி. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ். ஆடின சென்னை அணில அறிமுக வீரரா களமிறங்கினாரு 20 வயசு வீரர் ஷேக் ரஷீத். பவுண்டரிகளை விரட்ட ரச்சினோ சூப்பரா விளையாடி ஸ்கோர் பண்ணினாரு. அறிமுக போட்டிங்கிறதால கொஞ்சம் பதற்றமா இருந்த ரஷீத் 27 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தாலும் பவர் பிளே முடிவில் 59 ரன் எடுத்துச்சு சென்னை. ஆனா ரச்சின் 37 ரன்னுக்கு ஆட்டம் இழக்க, அடுத்து வந்த திரிபாதியும் ஜடேஜாவும் மோசமா விளையாடி விக்கெட்டை பறிகொடுத்தாங்க. ஒரு முனையில துபே மந்தமா விளையாட போட்டி சென்னைக்கு கடினமாச்சு. விஜய் சங்கரும் சொற்ப ரன்னுக்கு ஆட்டம் இழக்க, அடுத்து வந்த கேப்டன் தோனி பவுண்டரிகளை பறக்க விட்டு ரசிகர்களுக்கு நம்பிக்கை தந்தார். ஷர்துல் தாக்கூர் வீசின 19வது ஓவர்ல தோனியும் துபேவும் 19 ரன் எடுக்க போட்டி சென்னை பக்கம் வந்துச்சு. இறுதியில கடைசி ஓவர்ல இலக்க எட்டின சென்னை 5 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு. நிதானமா ஆடின துபே 43 ரன்னும், தோனி 11 பந்துல 26 ரன்னும் எடுத்து ஆட்டம் இழக்காம இருந்தாங்க. இக்கட்டான சூழல்ல களமிறங்கி அதிரடியா விளையாடி சென்னையை கரை சேர்த்திருக்கிறாரு கேப்டன் தோனி. இந்த வெற்றியால தொடர் தோல்விகளுக்கும் முடிவு கட்டியிருக்கு சென்னை.